வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்து உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நண்பர் ஒருத்தர் நல்ல பெஸ்ட் ஆஃபரில் புக்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, தேவைப்படுறோம் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கம்யூனிட்டியில் போஸ்ட் போட்டோன்னா கெடுகடுங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க. நிறையா புக்ஸ் வந்திருக்கு. ஒரு 8 நண்பர்களுக்கான புத்தகங்கள். இவ்வளோ பெரிய பார்சல் தூக்கி, இதை விட முன்னாடி பெரிய பார்சல் வரும். இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்ல, தூக்கிட்டு வந்து பிரித்து வச்சாச்சு. புக்ஸ் எல்லாம் நல்லா செக் பண்ணியாச்சு. சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நிறையா புக்கு வந்துட்டு ஏன்னா புத்தம் புதுசு. எப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெகுலராக நம்ம ஃப்ரெண்டு கொடுக்குறது எப்படி இருக்குன்னா அதே குவாலிட்டி. அந்த கொஞ்சம் 2 வருஷம் ஆன புக்கு அந்த கலர் மாதிரி இருக்கும், அது கூட இல்லை, அப்படியே பிரிண்ட் அடிச்சு கொண்டு வந்த மாதிரி சூப்பராக இருக்குது. இதில் இதை பற்றி புக்ஸ் பார்க்கணும்னு சொல்லிடுறேன். நாளை சென்னை புத்தக திருவிழா தொடங்குது. ஸோ வந்து நானும் வரப்போகிறேன், வீலாக் போட போகிறேன். இப்போ சென்னை புக் ஃபேர்லேருந்து உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் வேணும் அப்படின்னா வேகமாக லிஸ்ட்டை ரெடி பண்ணி காண்டாக்ட் பண்ணிடுங்க. நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் தொடங்கியாச்சு, ஆல்டிஸ் அரட்டை அரங்கம். இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா நம்ம பேஜ் இருக்குது, டேரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம், காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கமெண்ட்டில் சேர்றது, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பண்ணிங்க. ஸோ முதல் நண்பருக்கான புத்தகங்களை பார்த்துருவோம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர் எழுதிய தேசாந்திரி. அடுத்தது வந்தார்கள் வென்றார்கள், மதனுடையது. ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். என்கிட்டையும் ஒரு காப்பி இருக்குது. நான் ஒரு 2013 நம்ம வாங்கின ஒரு புத்தகம். சூப்பராக இருக்கும். அதை ஒரு நண்பர் வாங்கியிருக்காரு. இன்னொரு தகவல், சென்னை புத்தக திருவிழா இந்த முறை 8லேருந்து 21 நடக்குது. அனைத்து நாட்களுமே அநேகமாக 11 மணிலேருந்து 9 மணி வரை இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். டிக்கெட்டு ஃப்ரீன்ட்டாங்க. ஸோ அது கன்ஃபார்ம் நியூஸ். எப்படின்னா சென்னை புக் ஃபேரில் மட்டும் நமக்கு டிக்கெட்டு போடுவாங்க, 10 ரூபா டிக்கெட் போடுவாங்க. இந்த முறை டிக்கெட்டு கிடையாது. ஸோ சூப்பராக போய் சூப்பராக பார்த்துட்டு வரலாம். அடுத்து இப்போ புக்ஸை பற்றி பார்த்துடலாம். அடுத்த நண்பருக்கு ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், ஹார்ட் பவுண்டு, மீனாட்சி புத்தக நிலையம். புத்தம் புதுசு, நல்ல பெரிய எழுத்து, புத்தம் புதுசு. அடுத்து சில நேரங்களில் சில மனிதர்கள், ஜெயகாந்தன் எழுதினது தான். இதுவும் மீனாட்சி புத்தக நிலையம். அடுத்தது ஹிட்லர், முகிலுடைய புத்தகம். நமக்கு 6th சென்ஸ் பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது கார்ல் மார்க்ஸ், வே சாமிநாத சர்மா எழுதினது, கவிதா பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. கவிதா பப்ளிகேஷன் சமீப காலமாக நான் புக் ஃபேரில் பார்க்க முடியல. இப்போ சென்னை புக் ஃபேரில் தான் அடுத்து பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு நண்பருக்கு கல்கி அவர்கள் எழுதிய ஏட்டிக்கு போட்டி. ஆக்சுவலாக இந்த புக்கை நான் இப்போ முதல்ல கேள்விப்படுறேன். ஏன்னா இது எப்படி இருக்குது, இது வந்து கட்டுரையா கதையா, நல்ல பெரிய எழுத்துக்களில் இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி இப்போ நம்ம நண்பர்கள் வாங்கும்போது தான் எனக்கே தெரியுது இப்படி ஒரு புக் இருக்குது, இது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது. இது பதிப்பகம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாரதி பப்ளிகேஷன்ஸ் வெளியிடுறாங்க, ஏட்டிக்கு போட்டி. அடுத்தது மாபெரும் தமிழ் கனவு, ஹிந்து தமிழ் திசையோட வெளியீடு. இந்த புத்தகம் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு லிஸ்ட்னும் போது நான் எனக்குன்னு சில புத்தகங்களை பார்த்து வச்சுருந்தேன், நம்ம வாங்குவோம் அப்படின்னு. சரி, யாரும் கேட்கலாட்டி வாங்குவோம், ஏன்னா நமக்கும் பட்ஜெட் ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா, யாரும் கேட்காட்டி கடைசியாக நம்ம வாங்குவோம் அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் கேட்டார். இந்த புத்தகமும் இதுவும் நான் வாங்க நினச்ச புத்தகம். பொருட்களின் கதை, அடையாளம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நினச்சேன், யாரும் லிஸ்ட்டு நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம், யாரும் கேட்கலாட்டி கடைசியாக நமக்கு வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு. பட் நண்பர்கள் வாங்கிட்டாங்க. இதுவும் துணை எழுத்தும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணே துணை எழுத்துக்கள், துணை எழுத்து. அடுத்த நண்பர் அழகர் கோயில். அழகர் கோயில் வந்துட்டு காலச்சோடு பப்ளிகேஷன் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அழகர் கோயில் 2-3 பப்ளிகேஷனில் இருக்குது. நக்கீரனில் கூட இருக்குது, நக்கீரனில் ஹார்ட் பவுண்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பேப்பர் பேக் தான், நமக்கு வந்துட்டு காலச்சோடு பதிப்பகம். அடுத்ததா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, மாப்போ சிவஞானம், மாப்போசி எழுதினது. ஸோ இப்போ தான் நோட் பண்ணுறேன், சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். ஆக்சுவலாக அதை வந்து இவ்வளோ நேரம் பார்க்கல. ஸோ மாப்போசியோட வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இது வெளியிட்டிருக்கிறது பார்த்தோன்னா நூல் ஆயுதம் பப்ளிகேஷன்ஸ்னு. ஸோ இது நான் நண்பர் ஃபோட்டோ போட்டிருந்தப்போ ஏதோ வள்ளலார் பற்றிய புக்குன்னு தான் நினச்சேன். நான் ரொம்ப டீப்பாக பார்க்கல, பட் இப்போ தான் நானும் பார்க்குறேன். மாப்போசி எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். அடுத்தது இதுவும் நான் எனக்கு வாங்க நினச்ச புத்தகம் தான், 7 தலைமுறைகள், அலெக்ஸ் ஹேலியோடது. ஏன்னா இது வந்து ஒரு ரூட்ஸ், ஆங்கிலத்தில் ரூட்ஸ் அப்படின்னு அலெக்ஸ் ஹேலி எழுதினதோட இது ஒரு சுருக்கப்பட்ட வெர்ஷன் சொல்லலாம். ஏன்னா 7 தலைமுறைகள்னு ஒன்று வருது. இது பார்த்தோன்னா உங்களுக்கு சிந்தன் புக்ஸ் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது போக எதிர் வெளியீட்டில் அப்படியே பியூர் டிரான்ஸ்லேஷனாக வேர்கள்னே இருக்கும். அது ஒரு 1400 ரூபா விலையிட்ட போயிடுச்சு ஹார்ட் பவுண்டில். இது இல்லாமல் இன்னொரு ஒரு பப்ளிகேஷன் 3 எடிஷன் இருக்குது. ஸோ அது இன்னொன்றதெல்லாம் நான் மறந்துட்டேன். இது 7 தலைமுறைகளும் வேர்கள் எதிர் வெளியீடு. இது சிந்தன் புக்ஸு. இந்த நண்பர் பார்த்தோம்னா லக்ஷ்மி கடாசம், தேவன் அவர்கள் எழுதியது. தேவன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு துப்பறியும் சாம்பு தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த தேவன் அவர்கள் எழுதிய லக்ஷ்மி கடாசம். இது வந்து அலையன்ஸ் பதிப்பம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து ஒரு செட்டு காமிக்கிறேன்.
புக்கு செம்ம புதுசாக இருக்குது. வாங்கின நண்பருக்கு உண்மையிலே நல்ல பெனிஃபிட்னு சொல்லுவேன். ரிதம் பப்ளிகேஷன், ரிதம் வெளியீடுலேருந்து இந்து மத தத்துவம், அம்பேத்கர் அவர்கள் எழுதியது. ஒரிஜினல் ப்ரைஸ் 225 ரூபா. அதே நண்பர்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. அடுத்து கிழக்கு பதிப்பகத்துலேருந்து முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர், மருதன் அவர்கள் எழுதியது. இதெல்லாம் அப்படியே பயங்கர புதுசு புக்கு. நீங்கள் அட்டையை பார்த்தீங்கன்னா நல்ல புதுசாக இருக்கும். கொஞ்சம் கூட அந்த ஒரு 2 வருஷம் வாங்கி 2 வருஷம் ஆச்சு அப்படியே கலர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கூட எதுவுமே இல்லை. எல்லா புக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த செட்டு ரொம்பவே புதுசு. நான் இவ்வளோ புதுசாக இருக்குது அப்படின்ட்டுன்னு இது பாருங்கள். ஏன்னா சில பேர்லாம் இந்த புக்கு ரேட்டு கேட்டுட்டு என்னடா ஏன்னா கொரியர் செலவு வருன்றப்ப இது என்ன புதுசு வாங்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு வேணான்னு போயிட்டாங்க. பட் நம்மகிட்ட வாங்கியிருந்த நண்பர்களுக்கு தெரியும் எவ்வளோ புதுசாக அந்த புக்கு இருக்குன்னு. இவங்கெல்லாம் இது வந்துட்டு காஷ்மீர் பா ராகவன் அவர் எழுதியது. 0 டிகிரி பப்ளிகேஷன், அதாவது எழுத்து பிரசுரம் 0 டிகிரி பப்ளிகேஷனோட தான். அடுத்து ஆயுள் ரேகை பா ராகவன். நான் பிஜி படிக்கும்போது படித்த ஒரு புத்தகம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா பிரச்சனையும் மத்திய கிழக்குலையும் சரி, எங்கெங்கெல்லாம் என்ன இருக்கோ அங்கெல்லாம் அமெரிக்கா பிரச்சனை பண்ணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். இதுவும் 0 டிகிரி பப்ளிகேஷன். நான் வாசிக்கும் போது கிழக்கு பதிப்பகத்தில் காப்பிரைட்ஸ் இருந்துச்சு. அடுத்தது பாகிஸ்தான் இந்திய பிரிவினை, அம்பேத்கர் அவர்கள் எழுதினது. பிஆர் அம்பேத்கர் எழுதியிருக்காரு, மொழிபெயர்த்தது பிஆர் மகாதேவன். ஸோ கிழக்கு பதிப்பகம் 600 ரூபா புக்கு. நல்ல ஆஃபரில் ஃப்ரெண்டு கிடச்சிருக்கு. வழக்கம் போல் எந்தவித புள்ளி கம்மா கோடு எதுவுமே இருக்காது. இது அப்படியே ஆக்சுவலாக சென்னை புக் ஃபேரில் கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே விற்றுட்டு ஃபுல் ரேட்டுக்கே விற்றுட்டு போகலாம், அந்த மாதிரி புக்ஸ் இது எல்லாமே. அடுத்த நண்பர் இவ்வளோ இருக்குது. லாஸ்ட்டு பார்சல்லாம் கட்டி முடிச்சதுக்கு பிறகு டக்குன்னு ஆர்டர் சொன்னார். பில் பிரைசனோட கிட்டத்தட்ட அனைத்தையும் பற்றிய ஒரு சுருக்கமான வரலாறு, மஞ்சுள் பப்ளிகேஷன். ஸோ அவங்களுடைய பப்ளிகேஷன் எப்போதுமே கொஞ்சம் புக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். பட் இது வந்துட்டு இந்த புக்கு அது கூட ஆகலை. ஸோ நல்லா தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அவங்களுடைய பேப்பர் குவாலிட்டினால கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். பட் இந்த புக் ஆகலை. ஸோ எ ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் நியர்லி எவ்ரி திங் பை பில் பிரைசன். இந்த புக்கு இங்கிலீஷில் என்கிட்ட இருக்குது. நான் இங்கிலீஷில் வாங்கினேன், இன்னும் வாசிக்கலை. பட் இது தமிழ்லேயே வந்திருக்குது. அடுத்தது போன வருடம் நம்ம வாசித்த ஒரு புத்தகம், இந்தியா அடிமைப்படுத்தப்பட்ட வரலாறு, ராய் மார்க்சம் அவர்கள் எழுதியது. இந்த புத்தகம் கொஞ்சம் வாசிய காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா புதுசு, புது ஃபார்மேட். முதல்ல சொன்ன மாதிரி புக் ஃபேரில் வச்சு அப்படியே நீங்கள் வித்துடலாம். அடுத்ததா சர்வம் ஸ்டாலின் மயம், மருதன் அவர்கள் எழுதியது, கிழக்கு பதிப்பகம். அடுத்து செங்கிஸ்கான் எஸ்எல்வி மூர்த்தி. கவர் கூட பிரிக்கலை. இந்த அப்போ பிரிஞ்சு லைட்டாக இருக்க தெரியும், கவர் கூட பிரிக்கலை, அப்படியே முழு புத்தகம். இதுலேயே நண்பர் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாரு. எஸ்எல்வி மூர்த்தி. இதே 6th சென்ஸில் பார்த்தோன்னா லீ குவான் யூ, இப்போ சிங்கப்பூரோட பிரதமர், அவரை பற்றி இருப்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவருடைய ரைட்டிங் நல்லாயிருக்கும், வாசிக்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ செங்கிஸ்கான் எழுதியிருக்காரு. இதே செங்கிஸ்கானை குறித்து முகில் 6th சென்ஸ்லே முன்னாடி வந்து அது கிழக்கு பதிப்பதில் வந்துச்சு. முகிலும் ஒரு புக் எழுதியிருக்காரு. அடுத்ததா முகலாயர்கள், முகிலோட தான். இது வந்து கிழக்கு பதிப்பதன் வழியாக வந்தது. இப்போ மேபி காப்பிரைட் 6th சென்ஸுக்கு போயிருக்கலாம். இதெல்லாம் நண்பர் இந்த அட்டை போட்டு வச்சிருக்காரு. இந்த முன்னாடி கொஞ்சம் புக்ஸ் பார்த்துருப்பீங்க, அட்டை போட்டிருப்பாரு. நல்ல சிலபன் பேப்பரில் சூப்பராக அட்டை போட்டிருப்பாரு. அப்படி அட்டை போட்ட புத்தகங்கள். அடுத்து ஏன் வாசிக்க வேண்டும், அபிலாஷ் அவர்கள் எழுதியது. இந்த புத்தகம் இப்போ தான் ஃபஸ்ட்டு கேள்விப்படுறேன். என்னது, எப்படி வாசிக்கிறது, அதை பற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் வாசிப்பது எப்படி அப்படிங்கிற புத்தகம், ஒரு குட்டி புக்கு, ஆனால் அதுவே சூப்பராக இருக்கும். இது வந்து ஏன் வாசிக்க வேண்டும். அடுத்து நிவேதா லூயிஸ் அவர்கள் எழுதிய ஆதிச்சநல்லூர், கீழடி, ஆதிச்சநல்லூர் முதல் கீழடி வரை. இதுதான் நான் சேனல் ஆரம்பித்து 3வது போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன். அப்போ வாசித்த புத்தகம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ஏகப்பட்ட தகவல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு தொல்பொருள் ஆராய்ச்சி இடங்களை குறித்து இருக்கும், தொல்லியல் ஆராய்ச்சி இடங்களை குறித்து. இதை பற்றி இது பண்ணும்போது எனக்கு ஒரு ஆரன்முலா கண்ணாடின்னு நினைக்கிறேன், அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். டக்குன்னு இப்போ புக்கை கையில் எடுத்தோடனே ஞாபகத்துக்கு வருது. கேரளாவில் ஃபேமஸ் அந்த ஆரன்முலா, பேர் மேபி நான் தப்பாக சொல்லலாம். அந்த கண்ணாடி அதோட ஆரிஜின் பார்த்தோம்னா நமக்கு திருநெல்வேலியில் இருக்குன்ற மாதிரி ப்ரூஃப் பண்ணி எழுதியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். அந்த வீடியோ கூட சேனலில் இருக்குது, ரொம்ப பழசு, வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அடுத்ததா நால்வர் எழுதியிருக்கிறது பார்த்தோன்னா பருத்தியூர் கே சந்தானராமன் எழுதியிருக்காரு. நமக்கு வந்துட்டு கிழக்கு பதிப்பம் தான் இந்த புத்தகமும். தென்னிந்திய வரலாறு ஸ்ரீ செண்பகா பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. KA நீலகண்ட சாஸ்திரி எழுதியிருக்காரு. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் விஜயநகரம் வரையும். ரேட் பார்த்தீங்கன்னா செண்பகா பதிப்பு. இது புது புக், அப்படியே 540 ரூபா, எந்த எதுவும் இல்லை, அப்படியே செம புதுசு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு புக் ஃபேரில் போனால் கூட நமக்கு கொஞ்சம் தான் தள்ளுபடி கிடைக்கும், அதோட கூடவே நண்பர் கொடுத்துருக்காரு.
அடுத்து திருக்குறள் பரிமேல் அழகர் உரை. இது நண்பர் வழக்கம் போல நல்லா பேக் பண்ணி அட்டை போட்டு சூப்பராக மடித்து பாதுகாத்து வச்சுருந்துருக்காரு. கிட்டத்தட்ட மனுஷன் நம்ம சேனல் வழியாகவே ஒரு 200 புக்குக்கு மேலே வித்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது, பல நண்பர்களுக்கு பெஸ்ட் ஆஃபரில் கிடைக்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் ஒரு புத்தக சேமிப்பில் இருந்த ஒரு மனிதர் இருக்கக்கூடிய நிலை வந்திருக்கே அப்படின்னு வருத்தமாகவும் இருக்குது. பரவாயில்ல, இது ஒரு பழைய கடையில் போய் போட்டுட்டு வெயிட்டுக்கு வாங்குற மாதிரி போடாமல் இப்போ இது 7 நண்பர்கள்ட்ட போகுது, 8 நண்பர்கள்ட்ட போகுது, கண்டிப்பாக அவங்க வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட புத்தகங்கள் இருந்தாலும் ஏதாவது கரெக்டாக வாசிக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம சேனலில் நம்ம கம்யூனிட்டி வழியாக போஸ்ட் பண்ணி தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். சும்மா போய் இடக்கடைக்கு அப்படி புக்கை கொடுக்காம கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலாம். அதே போல் இந்த சென்னை புத்தகத்தோட புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் டக்குன்னு லிஸ்ட்டை ரெடி பண்ணி டக்குன்னு மெசேஜ் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சென்னை புத்தகத்தோட இந்த முறை ஜனவரி 8லேருந்து 21 வரை 11 மணிலேருந்து 9 ஒய்எம்சிஏ நந்தனம் மைதானம். அதுபோல் டிக்கெட்டு கிடையாது. ஸோ நாளைக்கு வீலாக் போட்டுருவேன், நாளைக்கு மறுநாள் வீலாக் போட்டுருவேன். பார்த்துட்டு அதை பற்றியும் கமெண்ட் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய ஆஃபரோடைய நிறைய புத்தகங்கள் புத்தக திருவிழாக்கள் குறித்த தகவலுடன் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.